தொழில் செய்கிற இடத்துல வந்து அதாவது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஒரு வேலை செய்கிறோம். அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து உறவுமுறை எதுவுமே கூடாது. நட்பு கூடாது, காதல் கூடாது, அன்பு, பாசம் எதுவுமே கூடாது. அப்படின்னா நம்ம அங்கே எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும்? அங்கே வந்து நம்ம ஒருத்தர் தொடக்கூடாது. யாரையும் வா போன்னு கூப்பிடக்கூடாது. யாரையும் வாடா போடான்னு உரிமையாக கூப்பிடக்கூடாது. எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். சின்னவங்க பெரியவங்க வித்தியாசமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நாம் தேவையில்லாத பேசக்கூடாது. தேவையானது தான் பேசணும். அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எது தேவை எது தேவை இல்லைங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு வந்து அந்த கவலையிலேருந்து விடுபடணும் ரொம்ப எளிது. ஏன்னா வந்து நீங்கள் பசியோடு நீங்கள் வேலைக்கு போங்க. காலையில் வந்து சாப்பிடாமல் வேலைக்கு போங்க. ஒரு 11 மணிக்கு தான் என்றைக்குமே காலை உணவு சாப்பிட்ணும். நீங்கள் உங்கள் வேலை வந்து 9 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 9லேருந்து ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பசியோடு அங்கே வேலை பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுக்குனாக்கா நீங்கள் பசியோட வேலைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பசி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு வலி இருக்கும். அந்த வலி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதாவது பசி கொடுமை அப்படின்ற பசிங்கும்போது நமக்கு டென்ஷனாக இருக்கும், கோபமாக இருக்கும், தேவையில்லாத பேச தோணுது. நம்ம ரொம்ப ரிலாக்ஸாகலாம் இருக்க மாட்டோம். தேவையில்லாத பேசவே தோணாது. ஏன்னா நீங்கள் வந்து பசியோடு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் பசியோடு வேலையை வேறு செய்கிறீங்க. உங்கள் வேலையை வேறு நீங்கள் செய்கிறீங்க. அப்படிங்கும்போது வேலைக்கு தேவையில்லாத எதையும் நீங்கள் பேச மாட்டீங்க. பேசுகிறதே பெரிய விஷயமா உங்களுக்கு பேசுகிறதே வந்து கஷ்டமாக இருக்கும். பேசுகிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். அப்படி பேசினா கூட அந்த பேச்சில் கோபம் வேறு இருக்கும். ஏன்னா நீங்கள் பசியோடு இருக்கீங்க, கோபம் இருக்கும். அதனால் வந்து அனாவசியமாக ஒரு ஜாலியாக பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வராது. எது தேவையோ உங்கள் வேலைக்கு எது தேவையோ அதைத்தான் நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் பசியோடு இருக்கீங்க. பசியோடு இல்லைன்னு வச்சுட்டோங்கன்னா நீங்கள் காலையிலே ஒரு 6-7 இட்லியை சாப்பிட்டு அதில் 2, 3, 4, 5 தோசையை சாப்பிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பசி சுத்தமாக இருக்காது. அப்படி தானே? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டா அங்கே போனால் உங்களுக்கு முதுகு வளையாது. வேலை செய்கிறதுல வந்து உங்கள் உடம்பு வந்து பணியாது. அந்த பயம் இருக்காது. வேலை செய்யணும் அப்படிங்கிற பயம் இருக்குது. அப்போ வேலைக்கு சம்மந்தம் இல்லாமல் பொருத்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பீங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுவீங்க. அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்கள பேசிகிட்டு இருப்பீங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. பொழுது போக்கணும் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பீங்க. பொழுதுபோக்கணும், ஜாலியாக பேசணும். அரசியலை பற்றி பேசுவீங்க, கிரிக்கெட்டை பற்றி பேசுவீங்க, சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட சொந்த கதையை பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் சொந்த கதையை அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வேலை பற்றின பயமே இருக்காது, டென்ஷனே இருக்காது. அதனால் வந்து அப்போ தேவையில்லாத தான் நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போனால் வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்டு போகிறீங்க, வயிறு நிறைய சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா காலங்களே, அப்போ நீங்கள் தேவையில்லாத தான் பேசுவீங்க. தேவையானது எதுன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தேவையானது எது, நாம் வேலை செய்கிற இடத்துல எப்படி பேசணும், தேவையான விஷயத்த எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பசியோடு வேலைக்கு போகணும். ஏன்னா வேலை செய்கிறதே உணவுக்காக தான். நம்ம வந்து தினசரி நம்ம வேலைக்கு போகிறதே வந்து முக்கியமான தேவை என்னன்னாக்கா உணவு தான். உணவு உண்பதற்காக தான் ரொம்ப முக்கியமான தேவை. நம்ம வேலை செய்வதற்கான முக்கியமான தேவையே உணவு தான். அதனால் பசியோடு போனால் தான் அது வந்து பொருத்தமாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிறதுல வந்து உணர்வுபூர்வமாக இருக்கும். நாம் எதுக்காக வேலைக்கு போகிறோம் அந்த நினப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கும். வேலைக்கு உண்மையாக இருக்கணும், உணர்வுபூர்வமாக வேலை பார்க்கணும், அர்ப்பணிப்போடு வேலை பார்க்கணும். அதே நேரத்தில் பசியோடு இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். குறுக்கு வழிகளை பற்றி எதுவும் யோசிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் கோபம் அதிகமாக வரும். அந்த நேரத்தில் கோபமும் படக்கூடாது. அதற்கான பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கணும். கோபம் அதிகமாக வருது, என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, பசியோடு இருந்தால் என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருக்கணும். நோய் இருந்தால் உங்களால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. பசியோட ஏன் நிறைய பேர் பட்டினி கிடக்க மாட்டேங்கிறாங்கன்னாங்க, எதுக்காக வந்து உண்ணாவிரத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, உண்ணா நோன்பை எதுக்காக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நிறைய பேர் நோயாளிகளாக இருக்காங்க. அவங்க வந்து பட்டினி கிடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது, உணர்ச்சிகளே கட்டுப்படுத்த முடியாது. கோபம் எல்லா வித உணர்ச்சிகளும் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால தான் அவங்க பசியோடு இருக்க மாட்டாங்க. நிறைய மக்கள் ஏன் அந்த பட்டினியை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, உண்ணா நோன்பை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கோவப்படுவாங்க. ஏதாவது சாப்பிடாமல் இருந்தாங்கனாக்கா கோவப்படுவாங்க, சண்டைகள் வரும். நிறையா வீட்டிலே பயங்கர சண்டை வரும். எல்லாத்தையும் எரிஞ்சு விடுவாங்க, தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க.
இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நிறைய மக்கள் நோயாளிகளாக இருக்கிறனால அவங்க வந்து சாப்பிட்டுட்டே வேலைக்கு போகிறாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பசியை வந்து பசியோடு இருக்கும்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும். ஏன்னா அவங்கெல்லாம் பெரும்பாலான மக்கள் நோயாளிகளாக இருக்காங்க. அதனால் பசியோடு இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கணும்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உங்கள் உடம்புல எந்த நோயும் இல்லைன்னா தான் நீங்கள் பசியோடு இருக்கும்போது கூட நீங்கள் மற்றவங்கள்ட்ட நிதானமாக பேச முடியும், பொறுமையாக பேச முடியும், அமைதியாக பேச முடியும், கோவப்படாமல் பேச முடியும், உணர்ச்சி வசப்படாமல் பேச முடியும். அதனால் வந்து இந்த விஷயத்த அதனால தான் நிறைய பேர் ஏன் உண்ணா நோன்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அது சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சாப்பிடாமல் இருக்க ஏன் பயப்படுறாங்கனாக்கா அதுக்கு காரணமே ஏதாவது ஒரு நோய் இருக்குது அவங்களுக்கு. மக்களுக்கு நோய் இல்லாதவங்களே இல்லை. பெரும்பாலான மக்கள் வீட்டுக்கு வீடு நோயாளிகள் இருக்காங்க. நோயாளிகள் இருக்கிறதுனால அவங்க நோயாளிகளால் உண்ணா நோன்பு இருந்தாக்கா அவங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உண்ணா நோன்பு இருந்தால் நோய் குணமடையும். அதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நோய் குணமடையும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நல்லா குணமடையும். குணமடைவதற்கு இந்த உண்ணா நோன்பு ரொம்ப உதவி செய்யும். நிறைய இப்போ குண்டாக இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருக்காங்க, அதுவே ஒரு நோய். அவங்க வந்து உண்ணா நோன்பு இருந்தால் அவங்களுக்கும் கோபம் வரும், அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் வந்து உண்ணா நோன்பு இருந்தால் அவங்க ஒல்லி ஆகிடுவாங்க. அது நல்லது தானே. அதனால் நம்ம வந்து என்ன பேசணும், வேலை செய்கிற இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து அன்பு, பாசம், நட்பு, காதல், உறவுமுறை எதுவுமே கிடையாது. அங்கே உயரதிகாரி, மேலதிகாரி, அவ்வளோதான். வயசு வித்தியாசம் இல்லாமல் நல்லா படித்து திறமை இருந்தால் அவங்க உயரதிகாரி, நமக்கு குறைவான திறமை இருந்தால் நமக்கு வயது அதிகமானால் கூட நமக்கு கீழே தான் இருப்போம். அப்படிப்பட்ட இடத்துல யாரையும் வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும், வா போன்னு கூப்பிடக்கூடாது. அப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அங்கே நாம் எதை பேசணும், எது தேவையான பேச்சு, எது தேவையில்லாத பேச்சு. அங்கே வந்து பகிர்ந்து விடக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் பகிர்ந்து விடக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. அப்படி நீ வா போன்னு பேசக்கூடாது, வாடா போடான்னு பேசக்கூடாது, வாடி போடின்னு பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் பேசணும், பகிர்ந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையானது பேசணும். தேவையான பேச்சு எது, வேலை செய்கிற இடத்துல தேவையான பேச்சு எது அப்படிங்கிறது நீங்கள் இயல்பாகவே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் சாப்பிடாமல் வேலைக்கு போங்க, 11 மணி தான் பசியோடு வேலைக்கு போங்க. உணவுக்காக தான் நம்ம வேலைக்கே போகிறோம், அப்போ பசியோடு தான் நம்ம போகணும். எந்த உயிரினுமே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுச்சுன்னா உட்காந்து அசை போட ஆரம்பிச்சிடும், சாப்பிட்டது ஒரு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். பசியோடு இருக்கும்போது தான் எந்த உயிரினமே வேலையும் செய்யும். அது மாதிரி தான் நாமளும் அதே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒழுங்காக அந்த வேலை செய்ய முடியும். வேலைக்கு தேவையானதை மட்டும் பேச முடியும், தேவையில்லாமல் ஒரு வார்த்தையும் பேச முடியும். ஏன்னா பசியோடு இருக்கிறோம், நம்ம கோபத்தோடு வேறு இருப்போம். அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு வேறு பேசுகிறது ஈஸியாக இருக்காது. பசியோடு இருக்கிறோம், சாப்பிடல, நாள் நைட்டு சாப்பிட்டது, அப்புறம் காலையிலையும் சாப்பிடல, ரொம்ப நேரம் இடைவெளி, இப்போ ரொம்ப பசியோடு இருப்போம். அதனால் நமக்கு பேசவே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுது. அப்படி தானே. நம்ம வேலை செய்கிற இடத்துல பேசாமல் இருக்க முடியாது, பேசித்தான் ஆகணும். கேட்குற மேலதிகாரியோ யாரோ ஒருத்தர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். நாமளும் சில கேள்விகள் சந்தேகங்களை மற்றவங்கள்ட்ட கேட்போம், நாமளும் மற்றவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் பேச மாட்டோம். ஏன்னா நம்ம பசியோடு இருக்கிறோம், நமக்கே வந்து ரொம்ப சோர்வாக வேறு இருப்போம். அப்படி இருக்கும்போது கோபமாக வேறு இருக்கும், பேசுகிறதே நமக்கு கஷ்டம். அப்போ கஷ்டப்பட்டு தான் நம்ம பேசி ஆகணும். அப்படிங்கும்போது தேவையில்லாத நம்ம கஷ்டப்பட்டு பேசவே மாட்டோம். பேசுகிறது அத்தனையும் தேவையானதாக தான் இருக்கும். 11 மணிக்கு சாப்பிடணும். அப்புறம் காலை உணவு ஒரு 11 மணிக்கு பழங்கள் சாப்பிடுங்க, நல்ல பழங்கள் வயிறு முட்டை கூட சாப்பிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம 1 மணிக்கு சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் காலை உணவாக பழங்களை சாப்பிட்டிங்கன்னா ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் மதிய உணவு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். 11 மணிக்கு நீங்கள் இட்லியோ தோசையோ ஏதோ சாப்பிட்டீங்கன்னாக்கா அப்புறம் மதியம் 1 மணிக்கு சோறு இல்லை ஏதோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட முடியாது. அப்படிங்கிற 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டா அப்புறம் வந்து உங்கள் கோபம் தணிஞ்சிருமே, அப்போ நம்ம தேவையில்லாத பேச மாட்டோமா அப்படின்னு கேட்கலாம். சரி, 11 மணி வரைக்கும் ஓகே, பசியோடு இருப்போம், அதனால் நம்ம தேவையில்லாத பேச மாட்டோம் அப்படின்னா ஓகே. அப்புறம் 11 மணிக்கு தான் சாப்பிட்றோமே, அதுக்கப்புறம் அதான் பகிர்ந்து விடக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. இந்த விதிமுறைலாம் அதான். யாருக்கும் நீங்கள் பகிர்ந்து விடாதீங்க, ஒருத்தர் தொடாதீங்க, வா போன்னு கூப்பிடாதீங்க, வாடா போடான்னு கூப்பிடாதீங்க, வாடி பொடின்னு கூப்பிடாதீங்க, வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க. இவ்வளோ கட்டுப்பாடுகள் இதெல்லாம் எதுக்குனாக்கா நீங்கள் சரியானதை பேசணும் அப்படிங்கிறக்காக தான். சரியானவற்றை தேவையில்லாத பேசக்கூடாது அப்படிங்கிறக்காக தான், அதை உறுதிப்படுத்துவதற்காக தான். அந்த சூழ்நிலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது,
என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த விதிமுறை. அது மாதிரி நீங்கள் அங்கே தூங்கலாம், வேலை செய்கிற இடத்துல தூங்கலாம், உட்காந்துக்கிட்டே தூங்குங்க, படுத்துறாதீங்க. அது அந்த இடத்துக்கு அழகு கிடையாது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நீட்டி நிமிர்ந்து படுக்கிறத விட உட்காந்துட்டே படுக்கலாம், ஒரு மேஜையில் படுக்கிறது நல்லது. இவ்வளோ விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றினா அப்போ அங்கே என்ன பேசணுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றினீங்கனாக்கா அங்கே என்ன பேசணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். பகிர்ந்து உண்ணக்கூடாது, உரிமை, காதல், நட்பு, வாடி போடி, அது மாதிரி ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடாது, ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்க்கணும். இவ்வளோ விதிமுறைகளை பின்பற்றினா தான் அங்கே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். வேலை செய்கிற இடத்துல எது தேவையான பேச்சு எது தேவையில்லாத பேச்சுங்கிறது அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும். அது இல்லாமல் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, என்ன மச்சி, வாடா மச்சி, போடா நீ வா போ, அண்ணே சொல்லுங்கள் அண்ணே, தம்பி இங்கே வாங்க, அக்கா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறது, அந்த உறவு முறையை வச்சு பேசுகிறது, லவ் பண்ணுறது, நட்பை வச்சுக்கிறது. அப்போ உங்களால் சரியாகவே உங்கள் வேலையை புரிஞ்சிக்கவே முடியாது. வேலைன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாது, வேலையில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு உங்களால் வேலை செய்ய முடியாது, உங்களுக்கு முன்னேற்றம் என்பதே வராது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நான் அந்த சொன்ன விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றியாக தான் ஆகணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வரும்.